குட் மார்னிங் டு ஆல். ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பினாக்கல் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மைஷாப் இந்த நம்ம குரூப்ல ஆல்ரெடி கொஞ்சம் பேர் எடுத்திருக்கீங்க, இதுல சில பேர் எடுக்காதவங்களும் இருக்கீங்க. நம்ம இதை பத்தி டீட்டெயில்டா பினாக்கல் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் ஏன் நம்ம கொண்டு வந்தோம், ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேர் அதை அச்சீவ் பண்ணிட்டு தான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா போய் கேரளா போயிட்டு வந்தோம். இந்த இது இன்னும் சிஸ்டமேட்டிக்கா இது ஏன் எடுக்கணும், அதாவது இதுல என்ன பெனிஃபிட், எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல மொத்தமாவே வில் எக்ஸ்பிளைன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வில் ஹேவ் அ டிஸ்கஷன். என்ன டவுட் உங்களுக்கு யாருக்கு இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பண்ணீங்கன்னா நம்ம வில் டிஸ்கஸ். ஓகே, ஸோ வில் கோ இன்டு ஆல்ரெடி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் லேட்டர். ஓகே ஜெகே, வில் கோ இன்டு இட். The stage is yours. Okay, good morning all. So, நான் ஜேக்கப், பேசிக்கா ஒரு சிவில் இன்ஜினியர். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த டிஎக்ஸ்என் பிஸ்னஸ்ல கிரவுன் டைமண்ட்ங்கிற பொசிஷன்ல இருக்கிறேன். மோர் தென் 20 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருந்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணுக்கும் ஒரு காமன் இருக்கு. என்னதுங்க? அம்பர்லா, பேராசூட், ஹியூமன் மைண்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மூணுக்கும் ஒரு காமனான விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னதுங்க? இது மூணுமே ஓப்பன் ஆச்சுன்னா தான் வேலை செய்யும். ஆல் வில் ஒர்க் ஒன்லி வென் ஓப்பன்ஸ், இல்லையா? அம்பர்லாவும் திறந்தா தான் நம்ம மலையை தடுக்க முடியும். பேராஷூட்டா இருந்தாலும் சரி, அதே மாதிரிதான் நம்மளுடைய ஹியூமன் மைண்டும். ஸோ இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே ஓப்பன் மைண்டடா உங்க மைண்டை திறந்தீங்கன்னா தான் இது என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து புதுசு, இன்னைக்கு மிகப்பெரிய விஷயமா மாறிட்டு வருது. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எவ்ரி இண்டிவிஜுவல் பாத்தீங்கன்னா லுக்கிங் ஃபார் என்னெல்லாம் வேணும் வாழ்க்கையில. ஒரு பாதுகாப்பான வருமானம் வரணும், இல்லையா? நம்ம வேலைக்கு போகலைனாலும் சரி, பிசினஸ் பண்ணலைனாலும் சரி, ஒரு பாதுகாப்பான இன்கம் நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். அடுத்தது பாத்தீங்கன்னா நேரத்துல ஒரு சுதந்திரம் வேணும், டைம் ஃப்ரீடம். ரைட்டுங்களா? ஸோ ஒர்க் பண்ணிட்டே வேலைக்கு போறவங்க ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். வேலை இல்லாதவங்களுக்கு நேரம் இருக்குது, ஆனா பணம் இல்லாம இருக்குது. மூணாவது பாத்தீங்கன்னா ஹெல்த். கண்டிப்பா இதெல்லாம் நமக்கு தேவையா இல்லைங்களா? ஒரு ஹெல்த், ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும், நேர சுதந்திரம் வேணும், பாதுகாப்பான வருமானம். இதெல்லாம் நமக்கு வேணுமா வேண்டாங்களா? ஸ்டார்ட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். கண்டிப்பா வேணும். ஸோ இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னு நமக்கு ஒண்ணு நம்ம கையில இருக்கணும். அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் ஃப்ரீடம். இந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருந்தா தான் நம்மனால இது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும், அடைய முடியும். ஒரு பாதுகாப்பான வருமானம் அடைய முடியும், நேர சுதந்திரம் அடைய முடியும், ஹெல்த் ஃப்ரீடம் அடையணும். ஒரு பொருள் வாங்கி சாப்பிடணும்னா நமக்கு பணம் இருக்கணும். இது எல்லாமே இருக்கணும்னா நமக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் ரியாலிட்டி, இன்னைக்கு டுடேஸ் ரியாலிட்டியில இது இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கேள்விக்குறியாதான் இருக்கு. வேலைக்கு போறவருக்கு பாத்தீங்கன்னா நேரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பாதுகாப்பான வருமானம், வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம், ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் பணம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசிக்க வேண்டிய நிலையில தான் இருக்கிறார் இன்னைக்கு வேலைக்கு போறவர், இல்லையா? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பாதுகாப்பான வருமானமே கிடையாது, நேரமும் கிடையாது, உழைச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்க ஆரோக்கியமும் ஒரு ஃபேவரபிள் சிச்சுவேஷன்ல இல்ல. வீட்டுல இருக்கிறவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு பாத்தீங்கன்னா அவங்க மேபி பணம் கொஞ்சம் சம்பாரிச்சிருக்கலாம், ஆனா ஃபுல் நேரமும் அவங்களுக்கு இருக்காது. ஆரோக்கியத்துல ரிஸ்கா தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இல்லையா? வேலை இல்லாதவங்களுக்கு நேரம் நல்லா ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வேலையே கிடையாது, வீட்லயே தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனா பணம் பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்காது. ரைட்டுங்களா? சோ ரிட்டையர்டு பர்சன் ஆயிட்டோம்னாலும் இதுதான், ஆரோக்கியம் வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருக்கும். அந்த நேரத்துல அவங்க நேரம் இருக்கும், ஆனா காசு இருக்காது. சோ இன்னைக்கு ரியாலிட்டியில இது உண்மையா இல்லைங்களா? கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு நம்ம இந்த கேட்டகரியில ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் நம்ம இருப்போம். எம்ப்ளாயாவோ
வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபாவோ, இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டாவோ, அன்எம்ப்ளாய்டாவோ, ரிட்டயர்டு பெர்சனா ஏதோ ஒரு இடத்துல இருப்போம். அவங்களுக்கு இந்த 3மே கிடைச்சதா சரித்திரமே இல்ல. ஸோ நம்ம லைஃபோட சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணம், வருமானம் பிளஸ் நேரம் பிளஸ் ஆரோக்கியம் 3ம் ஒரு பேலன்ஸ்டா இருந்தா தான் நம்ம லைஃப் எப்படி இருக்குங்க? ஹேப்பியா இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட லைஃப்ல நம்ம ஹேப்பியா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3ம் கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிடைக்கவே இல்ல. ஆனாலும் லைஃப ஓட்டிர்றோம். எப்படியெல்லாம் ஓட்டிர்றோம்? சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா, கட் டவுன் எக்ஸ்பென்சஸ் அப்படியே குறைச்சுக்கிறோம். நம்ம குறைச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் லோன் எடுத்துர்றோம் இல்லையா? லோன முடிக்காமயே அடுத்த ஜெனரேஷனுக்கு லோனையும், இஎம்ஐயும் கொண்டு போய் விடுறோம். நம்ம நெனச்சத சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இங்க சுத்தணும்னு நெனைக்கிறோம். இல்ல இத வாங்கணும்னு நெனைக்கிறோம். இது எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ எக்ஸ்பென்சஸ் நம்ம ஆசைப்படுறத வாங்காம, எக்ஸ்பென்சஸையும் கட் டவுன் பண்ணிக்கிறோம். இல்லையா? ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான். ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னா, பயமும், பதட்டமும், கவலையும், ஸ்ட்ரெஸ்ஸும் தான் நடந்துட்டு இருக்குது. இதுதான் இன்னைக்கு உலகத்துல 91% ஆஃப் பீப்பிளுக்கு அவங்க வ தூக்கம் வர்றதே இல்ல. ஏன்னா, இந்த ஆரோக்கியத்து மேலயும், இந்த பணத்து மேலயும், இந்த நேரத்து மேலயும் அவங்களுக்கு கவலையும், பயமும் தான் அதிகமா இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு ஆரோக்கியம் இல்லாம, ஐஸ்வர்யம் இல்லாம, நேரம் இல்லாம சந்தோஷம் வருமா? கண்டிப்பா சந்தோஷம் வராது. இல்லையா? ஹாப்பினஸ் வராது. ஸோ அந்த ஹாப்பினஸ் வர்றக்கு தான் நம்ம வழிய பார்க்கறக்கு தான் இன்னைக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம பார்க்க போறோம். ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு மக்கள் எப்படியெல்லாம் பணம் சம்பாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ராபர்ட் கியாஸ்கி நீங்க சொல்லி பார்த்திருப்பீங்க. இந்த 3 வழியில வந்து மக்கள் பணம் சம்பாரிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து வேலைக்கு போவாங்க. இல்லாட்டி செல்ஃப் எம்ப்ளாய்ட் புரொஃபஷனலா இருப்பாங்க. அவங்க நேரத்த 8 மணி நேரம் என்ன வேலை செய்ய வுட்டு ரூ. 1000 வாங்கிக்கோ, ரூ. 2000 வாங்கிக்கோ. உங்க நேரம் தான் இன்கம்ம வந்து குடுத்துட்டு இருக்குது. எம்ப்ளாயியா இருப்போம். இல்லாட்டி செல்ஃப் எம்ப்ளாய்டு புரொஃபஷனலா இருப்போம். ஒரு நம்ம ஜாபுக்கு வேலைக்கு போவோம். இல்ல நம்மளே ஒரு ஜாப ஓன் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு உலகத்துல 95% மக்கள் இந்த கேட்டகரியில தான் இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஆனா இந்த 95% மக்களுக்கு உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் எவ்வளா கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 5% தான் கிடைக்குது. ஆனா இதுல தான் 95% ஆஃப் மக்கள் இதுல தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நேரத்த குடுத்து வருமானத்த சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரியில தான் பார்த்தீங்கன்னா, 95% மக்கள் இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா, காச போட்டு இன்வெஸ்ட் பண்ணி மணி சம்பாரிப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ அதிக காசு போடுறாங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ அவங்க இன்கம் சம்பாரிப்பாங்க. இண்டிபெண்டன்ட்டா இன்வெஸ்டர். அவங்க வந்து காசு நெறைய வச்சிருப்பாங்க. ஒண்ணா ஷேர் மார்க்கெட்ல போட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, இந்த வீடு, ரெண்ட் குடுத்து அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து இன்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2ண்ட் கேட்டகரியில இருந்து பண்ணுவாங்க. ஸோ இது செய்யறதுக்கு நம்மகிட்ட நெறைய பணம் வந்து வேணும். இந்த 2வது மெத்தட்ஸா இருக்கு. 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, பீப்பிள் இஸ் ஈக்வல் டூ இன்கம். இன்னைக்கு நல்லா பெரிய பெரிய பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் KFCன்னு வச்சுக்கங்களேன். இன்னைக்கு உங்க ஊர்லயும் KFC இருக்கு, என் ஊர்லயும் இருக்குது. ஆனா இது அந்த ஓனர் நடத்துறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவர் ஒரு சிஸ்டத்த உருவாக்கினார். பிரான்சைசிங்கிற சிஸ்டத்த உருவாக்கி, அந்த சிஸ்டத்துக்கு பீப்பிள கொண்டு போய் லிவரேஜா வச்சாரு. லிவரேஜா வச்சனால அவர் உலகம் பூரா என்ன பண்ணாரு? வியாபாரத்த தொடங்குனாரு. ஸோ இந்த கேட்டகரியில 5% தான் இருக்கிறாங்க. ஆனா 95% என்ன பண்றாங்கன்னா, இவங்க தான் இன்கம்மா பண்றாங்க. ஸோ இந்த 3 கேட்டகரி தான் இன்னைக்கு உலகத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கான கேட்டகரியா இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ நம்ப பெரிய ஆள் ஆகணும்னா நம்ம ஓனே சிஸ்டம் பண்ணும். ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு 4த் கேட்டகரி வந்திருக்கு. என்ன அந்த 4த் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டத்த ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ரைட்டுங்களா? சிஸ்டம்ங்கிறது ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க அத பில்ட் பண்ணுங்க. அப்படி பில்ட் பண்றப்போ, ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டத்த நீங்க பில்ட் பண்றப்போ, உங்களுடைய வொர்க்குக்கும், உங்களுடைய பிசினஸ்க்கும் உங்களுக்கு ரிவார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி,
இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு மாடல் வந்திருக்கு. அந்த மாடல் பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங். இதுல நமக்கு காசு வேண்டாம். இதுல நம்ம பீப்புள் இருந்தா போதும். நம்மளே என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சிஸ்டத்தை ப்ரமோட் பண்றதுனால நம்மனால என்ன பண்ணிக்க முடியும், இன்கம் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஒரு பாசிவ் இன்கம் கொண்டு வர முடியும். யாரு வேணாலும் எப்ப வேணாலும் செஞ்சு நீங்க இந்த பிசினஸ வளர்த்திக்க முடியும். இதுதான் நம்மளுடைய ஃபோர்த் டைப். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான். ஏற்கனவே பில்ட் பண்ணி வச்சிருக்கிற சிஸ்டத்தை நீங்க எப்படி யூஸ் பண்ணி நீங்க எப்படி இன்கம் சம்பாரிச்சுக்க முடியும். வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட், வித்தவுட் எனி ரிஸ்க் யூ கேன் மேக் ஏ பிசினஸ் என்டர்பிரனர். அது எப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரைட்டுங்களா? சோ இந்த மாடல் எப்படி வர்க்கும், இந்த டைரக்ட் சேல் மாடல் எப்படி வர்க்கும்னு பாத்தீங்கன்னா 3 டைப்பா வர்க்கும். நீங்க வந்து நீங்க செல்ஃப் யூஸ் பண்றதுனாலயே நீங்க வந்து அத கன்சியூம் பண்றதுனாலயே ஒரு இன்கம் பண்ணலாம். 2வது நீங்க இத சேல்ஸ் பண்ணிக்கிறனாலயும் உங்களுக்கு இன்கம் பண்ணிக்க முடியும். 2வது இத ஷேர் பண்றனாலயும் ஒரு மிகப்பெரிய வெல்த் கிரியேஷன் பண்ணிக்க முடியும். சோ இந்த 3 விஷயத்த பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களோட பேச போறேன். ரைட்டுங்களா? சோ அது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த 3 விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரெடிஷனல் நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு டீயோ, ஒரு பேஸ்ட்டோ எடுத்துக்கிட்டோம்னா, ட்ரெடிஷனலா எப்படி வாங்கிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர்ல இருந்து C&F ஏஜென்ட்க்கு போகும். C&F ஏஜென்ட் இருந்து இந்தியா லெவல்ல ஒரு ஸ்டாக்கிஸ்ட் வருவாரு. இந்தியா லெவல் தமிழ்நாட்டு ஸ்டாக்கிஸ்ட் வருவாரு. தமிழ்நாட்டு லெவல் வேலூர் ஸ்டாக்கிஸ்ட்க்கு வந்து ஹோல்சேலருக்கு போய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப்புக்கு போய் நம்ம என்ன பண்றோம், பொருளை வாங்கிட்டு இருக்கிறோம். இதுதான் என்ன பொருள்னாலும் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். சோ இந்த ட்ரெடிஷனல் பிசினஸ் இத்தனை பேர் சார் இருக்கிறாங்க வாய்ஸ் பாத்தீங்களா, வாய்ஸ் சரியா C&F. கேட்கல சார். சார் ஹலோ, மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்க. நவீன் மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஒரே சார் வாய்ஸ் சரியா கேட்கல. மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்க சார். நவீன் மைக் மீதி பண்ண இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க. கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிருங்க ப்ளீஸ். இப்போ ஓகேவா? ஓகே சார், இப்போ கிளியரா இருக்கு. ஓகே. ஓகே. சோ இவ்வளவு நாள் நம்ம ட்ரெடிஷனல் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய மிடில் மேன்ஸும் இருக்கு. 2வது பாத்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரையும் கன்சியூமரையும் கனெக்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருந்துச்சு. சோ இவங்கெல்லாம் தான் இருந்து இந்த ட்ரெடிஷனல் பிசினஸ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற டைரக்ட் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படின்னா, மேனுஃபேக்சர் டைரக்ட் டு த கன்சியூமர். அவ்வளவுதான். டைரக்ட்டா அந்த கன்சியூமர் டு கன்சியூமர் தான் பண்றாங்க. சோ இதனால என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு நாள் 100%ல 10% ட்ரெடிஷனல் பிசினஸ்ல பாத்தீங்கன்னா 10% மேனுஃபேக்சருக்கு இருக்கும். 100% வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சியூமருக்கு வந்து சேரும். மீதி 90% ஆஃப் அமௌண்ட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு நடுவாவே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 10க்கு ஒரு பொருள் வாங்குறோம்னா, ரூ. 1 மேனுஃபேக்சரிங் போகும். கன்சியூமர் ரூ. 10 குடுத்து அந்த பொருள வாங்குவார். மீதி ரூ. 9 என்ன பண்றாங்கன்னா, இந்த மிடில் மேனுக்கு நடுவாவே அது டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். சோ இந்த டைரக்ட் செல்லிங்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் 50% இருக்குதுன்னா 10% மேனுஃபேக்சருக்கு போது, 40% பொருள் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்றார். சோ ப்ராடக்ட்டோட குவாண்டிட்டி இன்டர்நேஷனல் குவாண்டிட்டியா இருக்குது. மீதி இருக்கிற 50% கன்சியூமரான உங்களுக்கே குடுத்துர்றாங்க. சோ 50% டு த மேனுஃபேக்சரர் வித் ப்ராடக்ட், 50% உங்களுக்கு கன்சியூமர். நீங்க 50% டிஸ்கவுண்ட் ரேட்ல ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஒரு மிகப்பெரிய என்டர்பிரனர் கூட ஆகிக்க முடியும். சோ அதுக்கு வந்து 50% யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா யோசிச்சு பாருங்க. தக்காளி எங்க போய் வாங்குறாங்க? வாங்குற இடத்துல தக்காளிய பாத்தீங்கன்னா 50 பைசாக்கு 1 கிலோ வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா விக்கிறது பாத்தீங்கன்னா ரூ. 30 ரூ. 40ன்னு விக்கிறாங்க. இது வந்து மேனுஃபேக்சருக்கும் எதுவும் கிடைக்கல. அதே மாரி பாத்தீங்கன்னா கன்சியூமரும் அதிக விலை குடுத்து தான் வாங்குறாங்க. ஆனா டைரக்ட் செல்லிங் மெத்தட் வழியில என்ன ஆகுதுன்னா, மேனுஃபேக்சரிங் ஆல்சோ பெனிஃபிட்டட், கன்சியூமரும் பெனிஃபிட் ஆயிடுறாங்க. ரைட்டுங்களா? சோ இதுல நமக்கு 3 ஆப்ஷன் குடுக்குறாங்க. நீங்க கன்சியூமரா இருந்துக்கலாம். 2வது சாட்டிஸ்ஃபைட் டிஸ்ட்ரிபியூட்டரா மாறிக்கலாம். 3 என்டர்பிரனராவும் மாறிக்கலாம். இந்த 3 ஆப்ஷனும் இப்ப டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு ட்ரெண்டுக்கு நெக்ஸ்ட் ரெவல்யூஷனரி பிசினஸா இது மாறிட்டு இருக்கு. இது நான் சொல்லல, பாருங்க அதோட நியூஸ் தான் இது.
இன்னைக்கு உலகம் பூரா இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரூல், அதாவது பாத்தீங்கன்னா அபைடட் பை த ரூல்ஸ், லா வந்து ஏத்தப்பட்டு 2019 இதுக்கு கைட்லைன் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 2021 இந்த இண்டஸ்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இதுல இன்னைக்கு லா ஏத்தப்பட்டிருக்கு. ரைட்டுங்களா? சோ இதுல எல்லா பேப்பர் கட்டிங்கும் இருக்குது. இன்னைக்கு ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் சப்ளை பியூஷ் கோயல் வந்து இத வந்து இன்னைக்கு ரொம்ப அழகா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. இன்னைக்கு நிறைய லேடிஸ் இதனால பயன்பட்டு இருக்கிறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, இந்த வருஷத்தோட இதோட டேர்ன் ஓவர் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியால 64,000 கோடி. புரிஞ்சுக்குங்க, உலக மார்க்கெட்ல 80 லட்சம் கோடி, 80 லட்சம் கோடி. இது வெறும் தொடக்கம்தான். இந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு தொடங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரிய பத்தி MBA வந்துருச்சு. இந்த பாருங்க, அந்த சூழ்னி யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்காங்க பாருங்க, அதுல கோர்ஸ் இருக்கு. இன்னைக்கு MBA இருக்குது, PhD இருக்குது. உன்னை அடுத்த லெவல்ல நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 2000ல இந்த இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன் வந்தப்போ ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சா? ஒரு காலேஜ்ல ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சா? கண்டிப்பா இல்ல. இந்த போன் வந்தப்ப ஏதாச்சும் இருந்துச்சா? இல்ல. ஆனா இன்னைக்கு ஏதாச்சும் காலேஜ்ல ஐடி பத்தி கோர்ஸ் இல்லாம இருக்குதா? இருக்காது இல்லையா? அதே மாதிரிதான் அடுத்த மிகப்பெரிய ரெவல்யூஷனரி இண்டஸ்ட்ரி எதுன்னு கேட்டீங்கன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா இது எம்ப்ளாய்மெண்ட் இத வந்து மிக 120 மில்லியன் பீப்புள், அதாவது 12 கோடி பேர் இன்னைக்கு உலகம் பூரா இதுல ஆக்டிவா இருந்துட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? சோ நெக்ஸ்ட் ரெவல்யூஷனரி இண்டஸ்ட்ரி எதுன்னு கேட்டீங்கன்னா கன்சியூமர் ரெவல்யூஷன் தான். அதுலயும் நியூட்ரிஷன் அண்ட் வெல்னஸ் தான் மிகப்பெரிய விஷயமா மாறப்போகுது. நவீன், சொல்லுங்க. நீ தான் ஆன் பண்ணிடுற. இன்னைக்கு ஆன் பண்ண, இன்னும் ஆன் பண்ணலையா? ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு உலகத்தை ராக் பண்ண போது. எப்படி ஐடி ரெவல்யூஷன் ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறுச்சோ அதே மாதிரி டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய விஷயமா மாறுது. நான் அதான் முதல்ல சொன்னேன், ஓப்பன் மைண்டடா இருந்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி என்னங்கிறத புரிஞ்சுக்குவோம். ரைட்டுங்களா? சோ 2021க்கு அப்புறம் ஏமாத்துறது, குழப்பறது அதெல்லாம் வெளியே போயிடுச்சு. இன்னைக்கு கரெக்டான இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இருக்க முடியும். ரைட்டுங்களா? சோ அப்படி இருக்கிறதுல இன்னைக்கு 3 விஷயம் நம்ம பார்க்கணும். எந்த இண்டஸ்ட்ரி, இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில எந்த கம்பெனிய நீங்க தேர்ந்தெடுக்கணும்னாலும் அதோட ஹிஸ்டரி இல்ல 3 விஷயத்த நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். ஒண்ணு, அந்த கம்பெனி நிக்குமா நிக்காதா, கம்பெனியோட ஸ்டெபிலிட்டி. 2வது, ப்ராடக்டோட சுப்பீரியாரிட்டி. இந்த ப்ராடக்ட் நல்லதா, நமக்கு யூஸா, தினம் தினம் யூஸ் ஆகுதா, தினம் தினம் அழிஞ்சு போதா, இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 3வது, இதனால நமக்கு எப்படி கமிஷன் வரும், வந்திருக்கா, ஏற்கனவே வாங்கியிருக்காங்களா, இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம இந்த 3யும் எந்த ஒரு கம்பெனிக்குள்ள போறதுனாலும் நீங்க டிசைட் பண்றீங்கன்னா இந்த 3யும் முதல் நீங்க பார்த்து ஓகே அப்படின்னு ஆச்சுன்னா போகணும். ரைட்டுங்களா? சோ இன்னைக்கு நான் அசோசியேட் ஆகிருக்கிற கம்பெனியை பத்தி தான் உங்களோட பேச போறேன். அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த DXNங்கிற கம்பெனி தான். ரைட்டுங்களா? சோ இது பாத்தீங்கன்னா 1993 பாத்தீங்கன்னா டாக்டர் லிம் சோ ஜின் அப்படிங்கிறவர்னால தொடங்கப்பட்டிருக்கு மலேசியால. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதோட விஷன் ஸ்டேட்மெண்ட்னா மேக் சிக் பீப்புள் ஹெல்த்தி, ஹெல்த்தி பீப்புள் வெல்த்தி அண்ட் வெல்த்தி பீப்புள் ஹாப்பி. ரைட்டுங்களா? இதுதான் அதோட விஷயமே. ஹெல்த்தை ப்ரமோட் பண்றோம், அதனால அவங்களுக்கு வெல்த்தும் கிடைக்குது. வெல்த் கிடைக்கிறனால ஹாப்பினஸும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குது. அதுதான் DXNோட விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட். ரைட்டுங்களா? சோ இந்த கம்பெனி இன்னைக்கு நேத்தெல்லாம் வரல. இது வந்து கிட்டத்தட்ட 1993ல வந்துச்சு. இன்னைக்கு 33 ஆனிவர்சரிய கொண்டாடி முடிச்சிருச்சு. ரைட்டுங்களா? இன்னைக்கு இந்த கம்பெனி 180 நாட்டுல இருக்கு. ரைட்டுங்களா? 19 மில்லியன் டிஸ்ட்ரிபியூட்டர் வேர்ல்டு வைட் அப்படின்னு போட்டிருக்கு. இல்ல 2 கோடி. ரைட்டுங்களா? போன மாசம் இந்த கம்பெனி 2 கோடி டிஸ்ட்ரிபியூட்டரை வச்சிருக்கு. நமக்கு 9 டைப் ஆஃப் இன்கம் கொடுக்குறாங்க. 33 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி இந்தியால. ரைட்டுங்களா? உலகத்துல 15வது இடத்துல இருக்கிற
கம்பெனி இந்த டிஎக்ஸ்என் கம்பெனி, ரைட்டுங்களா? 33 இயர்ஸ் ஓல்டான கம்பெனி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ இந்த கம்பெனியோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டோட்டல் கம்பெனி. ஒன் டோட்டல் கம்பெனினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைக்கிறதிலிருந்து மண்ணுக்குள்ள விதைக்கிறதிலிருந்து மக்களிடம் சேர்த்துற மட்டும் நம்மளே பண்ணிக்கிறோம், ரைட்டுங்களா? நம்ம ஏதோ ஒரு கம்பெனில எங்கேயோ போய் பொருளை வாங்கி விற்கிறதுக்கு மட்டும் இந்த டிஎக்ஸ்என் கம்பெனியில. டிஎக்ஸ்என் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபார்மா கம்பெனி, டிஎக்ஸ்என் கம்பெனி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனி, டிஎக்ஸ்என் கம்பெனி பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் கம்பெனி, டிஎக்ஸ்என் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ற கம்பெனி. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம கம்பெனியை தான் வச்சிருக்கு, ரைட்டுங்களா? அது மட்டும் இல்லாம ஒன் வேர்ல்டு ஒன் மார்க்கெட்டுங்கிற கான்செப்ட்ல நம்ம இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒன் வேர்ல்டு ஒன் மார்க்கெட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த 180 நாட்டுல என்ன பண்ணலாம், நீங்க இந்த பிசினஸ் பண்ணலாம். அப்படி ஒரு கான்செப்ட் உலகத்துல வேற எந்த கம்பெனிக்குமே இல்ல, பாத்துக்குங்க, ரைட்டுங்களா? இந்த 180 கம்பெனிஸ்க்கு நீங்க இங்க உட்கார்ந்துட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து இந்த பிசினஸ் பண்ணலாம். அதுதான் டிஎக்ஸ்னோட கான்செப்ட். விதைக்கிறதுல இருந்து அறுவடை செஞ்சு மக்களிடம் கொண்டு போய் கொடுக்கறது மட்டும் ஓன் ப்ராடக்ட்ஸா இருக்கு. இத நீங்க எல்லாம் போய் பார்க்கலாம். நான் காட்டி தரேன் நம்ம கம்பெனி எவ்வளவு பெருசுன்னு. இதுதான் கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸ். இது கம்பெனியோட கார்ப்பரேட் ஹெட் ஆபீஸ் சைபர் வில்லான்னு சொல்லி மலேசியால இருக்கு, ரைட்டுங்களா? இதோட சுற்றளவு மட்டும் 1 கிலோமீட்டர் பாத்துக்கங்க. இது வந்து கார்ப்பரேட் ஆபீஸ், ரைட்டுங்களா? சோ அந்த மாதிரி கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஓன் பிரைவேட் ஐலண்ட் 140 ஏக்கர்ல இந்த ஐலாண்ட் வந்து நமக்கு இருக்கு, ரைட்டுங்களா? அதோட இடம் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த தீவுல ஒரு மலேசியால இந்த பில்லா படம் எடுத்த தீவுல ஒரு ஓன் ஐலாண்ட் வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம். 146 ஏக்கர், ரைட்டுங்களா? கம்பெனிக்குன்னு 3 ஜெட் பிளைன் பிரைவேட் ஜெட்ஸ் இருக்கு, ரைட்டுங்களா? இதுல கம்பெனிக்காரங்க போறதுக்கு இல்ல, நம்ம போறதுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டரான நம்ம போறதுக்கு 3 ஜெட் பிளைன் வந்து கம்பெனி வச்சிருக்கிறாங்க. கம்பெனி நாட்டோட சட்ட திட்டங்களுக்கு ஆடிட்டிங், ஜிஎஸ்டி, ஐடிஎஸ்ஏ, டாக்ஸ் எவ்ரிதிங் பக்காவா இந்த 33 வருஷம் எல்லா நாட்டிலும் கிளியரா தெளிவா டிரான்ஸ்பரா, அதாவது டிரான்சபிள், அதாவது பாக்குற மாதிரி எல்லா இடத்துலயும் பாக்குற மாதிரி நம்மளது வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. டிஎக்ஸ்என் வந்து ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்க கம்பெனி. எவ்வளவு பெரிய கம்பெனின்னு பாத்துக்கோங்க. லிஸ்ட் ஆயிருக்குதுன்னா நீங்க இங்க நடக்கிற அத்தனை டேர்ன் ஓவருமே இன்னைக்கு லிஸ்ட் பண்ணிட்டு வர்றாங்க. எவ்ரி குவார்டர் நம்ம பேப்பர்லயே அதை படிக்கலாம். அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரா இருக்கிற கம்பெனி தான் நம்மளுடைய டிஎக்ஸ்என் கம்பெனி, ஓகேங்களா? சோ அதோட ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 6 கான்செப்ட்ல கொடுத்திருக்கிறாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ப்ரொப்ரைட்டரி ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சப்ளிமெண்ட்ஸா கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்டா கொடுத்திருக்காங்க. அடுத்தது கன்சியூமர் நம்ம யூஸ் பண்ற பர்சனல் கேர் வழியா கொடுத்திருக்காங்க. ஹோம் கேரா கொடுத்திருக்காங்க. ஃபுட் அண்ட் பிவரேஜா கொடுத்திருக்காங்க. ஆயிலா கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு அட் பிரசன்ட் கண்டிஷன்ல டிஎக்ஸ்எனுக்குன்னு 160 ப்ராடக்ட் இந்தியால இருக்கு. எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா 3 or 4 ப்ராடக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மலேசியால பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்எனுக்குன்னு 500 விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ரைட்டுங்களா? சோ இந்த கேட்டகரியில நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே இருக்கு. நான் இப்ப இந்த ப்ராடக்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணனா ப்ராடக்ட பேசி முடிக்கிறதுக்கு நிறைய நேரம் ஆகும். ஆனா நீங்க அதை என்ன பண்ணலாம், நம்ம இதுக்குன்னு தனியா பிசிக்கல் மீட்டிங் எல்லாம் இருக்குது, நம்ம அதுல டிஸ்கஸ் பண்ணலாம். சோ டிஎக்ஸ்எனுக்கு நான் பாத்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குன்னு சொன்னேன். உலகத்துல 10 இடத்துல இருக்கிற ஒரே கம்பெனி மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சிருக்கிற ஒரே கம்பெனி எதுன்னு பாத்தீங்கன்னா அது டிஎக்ஸ்என் கம்பெனி தான். டைரக்ட் செல்லிங்ல 10 நாட்டுல கீழே போட்டிருக்கேன் பாருங்க, மலேசியா, இந்தியா, சைனா, மெக்சிகோ, அரபு நாடு, சவுதி அரேபியா, நேபாள், பங்களாதேஷ், கயானா, மொரோக்கோன்னு சொல்லி 10 நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு போட்டோகிராஃப் தான் இது. வேர்ல்டு கிளாஸ் ஃபேக்டரி, இன்டர்நேஷனல் பிராண்ட் நம்மளுது. இந்தியால மட்டும் பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்லணும்னா இந்தியால 6 இடத்துல ஃபேக்டரி இருக்கு. சித்திப்பட்டுங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 47 ஏக்கர். இதான் பாருங்க நம்ம சித்திப்பேட். இது வந்து தெலுங்கானா சித்திப்பேட்ல இருக்கிற பிக்கெஸ்ட் ஃபேக்டரி ஆஃப் டிஎக்ஸ்என். இங்க பாத்தீங்கன்னா 47 ஏக்கர்ல
இரவும் பகலுமா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஃபார்ம் லேண்ட் இருக்கு. 6 இடத்துல இந்தியால இருக்கு. இந்தியால மட்டும் 3000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க டிஎக்ஸ்என். புரிஞ்சுக்குங்க. 1 கோடி 2 கோடி இல்லைங்க. 3000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உலகம் பூரா இப்படி வச்சிருக்கிறாங்க. ஸோ எப்பேற்பட்ட கம்பெனி, எவ்வளோ பலம் வாய்ந்த கம்பெனிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நான் முதலே சொன்ன மாதிரி தான் டிஎக்ஸ்என் நடுநிலையில மிடில் மேன் மாதிரி நின்னுட்டு அங்க பொருள் வாங்கி இங்க கொடுக்கிற கம்பெனி எல்லாம் இல்ல. தங்களுடைய தயாரிப்புல பாருங்க, த வேர்ல்டு லார்ஜஸ்ட் கேனோடெர்மா ப்ரொடியூசர். கேனோடெர்மாங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மிராக்குலஸ் கிங் ஆஃப் ஹெர்ப், மூலிகைக்கெல்லாம் ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா கேனோடெர்மா. அந்த கேனோடெர்மாவை உலகத்திலேயே அதிகமா மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி எதுன்னு கேட்டீங்கன்னா டிஎக்ஸ்என் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா கியூன் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பைர்லினாவை, ரைட்டுங்களா? மூலிகையின் ராணி, அதாவது எல்லாவித நியூட்ரிஷனும் அடங்கிய ஒரு பொருள் உலகத்துல இருக்குன்னா அது ஸ்பைர்லினா. அந்த ஸ்பைர்லினாவோட லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டீங்கன்னா டிஎக்ஸ்என் தான். அதே மாதிரி நோனி நம்ம தான். எல்லாமே பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் இங்க இருந்துட்டு எல்லா நாட்டுக்கும் நம்ம கம்பெனியே அனுப்பிடுது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் பண்ணுது. எல்லாமே ஓன். கிட்டத்தட்ட 90% ஆஃப் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங்ல பண்றது. இந்த ஃபேக்டரிக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் போய் போய் தொட்டு பார்த்துட்டு வரலாம். த ரியல் கம்பெனி, ரைட்டுங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இந்த முதல் போட்டோல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா துபாயோட இளவரசர், ரைட்டுங்களா? அரண்மனையில 19 வருஷமா நம்ம டிஎக்ஸ்என் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இளவரசரோடைய நீங்க இதுல போய் பாருங்க. அது என்னது, சோசியல் மீடியால போய் பாத்தீங்கன்னா அவர் தனி ஜெட்ல போறப்ப கூட இந்த காப்பியை குடிச்சிட்டே போற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு. ஸோ அவரே யூஸ் பண்ற ப்ராடக்ட் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ராஜாக்கள் மந்திரிகள் யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான் ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி ப்ராடக்ட் தான். அத்தனையுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி கேனோடெர்மாங்கிறது மூலிகையின் ராஜா, மூலிகையின் ராணி. இதெல்லாம் எவ்வளவு நியூட்ரிஷன் அண்ட் வெல்னஸ் இருக்குங்கிறத பாத்துக்குங்க. ஸோ இதை பத்தி உள்ள ட்ரைனிங் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆஃப்லைன்ல உங்களுக்கு இந்த ப்ராடக்டை ட்ரெயின் பண்ணுவோம். அதுக்குன்னு தனியா டைம் வேணும். அதே மாதிரி ஆன்லைன்லயே இந்த ப்ராடக்டை ட்ரெயின் பண்றோம். நம்ம கிட்ட டிஎக்ஸ்என் டிஎம்ஐ அபிஷியல் வெப்சைட் சேனல் இருக்குது. அதுல எல்லா ப்ராடக்டோட டீட்டெயில் இன் அண்ட் அவுட் எல்லாமே தெளிவா விரிவாகவும் இருக்கு, ஷார்ட்டாகவும் இருக்கு. நம்ம கையில ப்ராடக்ட்ஸுக்கு தேவையான நாலேஜ் அடங்கிய ப்ராடக்ட் கேட்லாகும் இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ நம்ம இப்ப அதை பேசணும்னா அதுவே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடும். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. உங்களை இங்க கூட்டிட்டு வந்தவங்களை நீங்க கூப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க இத பத்தி எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு தருவாங்க. ப்ராடக்ட் எப்படிப்பட்டதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம், ரைட்டுங்களா? அதான் நான் சிம்பிளா காமிச்சிட்டேன். ராஜாக்கள் மந்திரிகள் யூஸ் பண்ற ப்ராடக்ட்னா என்ன குவாலிட்டியில இருக்கும், அந்த குவாலிட்டி இன்னைக்கு நம்மளும் வாங்கி சாப்பிடுற ரேஞ்சுக்கு அழகா சீப்பா லோ ப்ரொஃபைல ஹை குவாலிட்டி ப்ராடக்டா நம்ம கம்பெனி தந்திருக்கு, ரைட்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து சுப்பீரியரான குவாலிட்டியுடைய ப்ராடக்ட். ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்திய நாலேஜும் இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆன்லைன்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, ஃபேஸ்புக்ல இருக்கு, சோசியல் மீடியால இருக்கு. நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் லாகினும் தருவோம். ப்ராடக்ட் ட்ரைனிங்கும் நாங்க நடத்துறோம். நீங்க என்ன பண்ணிக்கலாம், அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் புரிஞ்சுங்களா? அடுத்தது நம்ம மார்க்கெட்டிங் பிளானுக்கு வருவோம், ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி சீக்கிரமா நீங்க இன்கம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு குரூப்பா பினாக்கிள்ஸ் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்க வீட்டையவே உங்க கடையாக்கி நாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு மை ஹோம் மை ஷாப் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில உங்க வீடியே கடையாக்கி நீங்க மாசம் ₹1,00,000 சம்பாதிக்கிறது எப்படிங்கிறத நாங்க உங்க கூட இருந்து நடத்துற மாதிரி இந்த டிஎக்ஸ்எனோடைய ப்ராடக்டை வச்சு நம்ம பண்றோம், ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த கம்பெனி எல்லாம் முதலீடு பண்ணும், பெரிய முதலீடு செய்யணும் இல்லையா? கேஎஃப்சி, அருண் ஐஸ்கிரீம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி தான். பேட்டா, விகேசி ஃபுட்வேர். இந்த விகேசிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்வேரை வந்து ஒரு இடத்துல தான் பாக்குறீங்களா, பல இடத்துல இருக்கா? ஆல்மோஸ்ட் எல்லா செருப்பு கடையிலுமே நீங்க பார்க்கலாம் விகேசி, இல்லையா? அந்த விகேசி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்க அதோட பிரான்சைசி ஆகணும்னா 15 lakhs கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்?
15 lakhs கொடுத்தா தான் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒரு பொருளுக்கு எப்படிங்க ஒரே ஒரு பொருளுக்கு கேஎஃப்சி எல்லாம் பாத்தீங்கன்னா 40 lakhs பேட்டா இப்படி ஒவ்வொரு கம்பெனிக்குமே தான் பிரான்சைசி எடுக்கணும்னா பல லட்சங்களை வந்து பல லட்சங்கள் ஏன் கோடியில கூட இன்வெஸ்ட் பண்ணி தான் எடுக்க முடியும் ரைட்டுங்களா எடுத்தா தான் இவங்க பெரிய பிரான்சைசி இந்த பிசினஸ வந்து இவங்க பண்ண முடியும் ஆனா நம்மளோடது சேம் இன்டர்நேஷனல் குவாலிட்டி ரைட்டுங்களா 33 வருஷமா இருக்கு ஒரு ப்ராடக்ட் இல்ல 160 ப்ராடக்ட்டுக்கு பிரான்சைசி நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் தான் ஆனா நம்ம 6 கேட்டகரி ஆயுர்வேதா ப்ரொப்ரைட்டரி மெடிசன் ஆயுர்வேதிக் ப்ரொப்ரைட்டரி மெடிசன்னா நம்ம யாரு வேணாலும் கொடுக்கக்கூடிய விஷயம் ஹால்ஸ் மாத்திரை பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ப்ரொப்ரைட்டரி மெடிசன் அந்த மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபுட் சப்ளிமெண்ட் யாரு வேணாலும் கொடுக்கலாம் கன்சியூமர் பர்சனல் கேர் நம்மளுடைய கிச்சன் ஹோம் கேர் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயில் அண்ட் பிவரேஜஸ் இந்த மாதிரி 6 கேட்டகரியில இன்னைக்கு நம்ம கையில ப்ராடக்ட்ஸ் இருக்கு இன்டர்நேஷனல் பிராண்ட் நாட் லோக்கல் பிராண்ட் இன்னைக்கு 180 நாட்டுல இருக்கிற ராஜாக்கள் சாப்பிட்டு இருக்கிற இந்த ப்ராடக்டோட பிரான்சைசி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட்டம் தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் ரைட்டுங்களா சரி இந்த வாய்ப்பு கூட்டத்துல நம்ம ஹோமையே ஷாப் ஆக்கிக்கிறோம் அதனால நமக்கு இடம் தேவையில்லை ஆடிட் பண்ண வேண்டாம் டாக்ஸ் கொடுக்க வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி டிஎக்ஸ்என் மூலமே நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஆல்ரெடி பில்ட் நீங்க அதை கொண்டு போயிட்டீங்கன்னா போதும் நீங்க யூஸ் பண்றதும் நீங்க சேல்ஸ் பண்றதும் பிளஸ் நீங்க என்டர்பிரனரா மாறுறதும் தான் விஷயம் ரைட்டுங்களா சோ ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களுடைய முதலீடு 50,000 ரூபாய் நாங்க கேட்கிறோம் இந்த 50,000 ரூபாய்க்கும் நாங்க சும்மா 50,000 ரூபாய் டெபாசிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நீங்க பண்ற 50,000 ரூபாய்க்குமே ஆட்டோமேட்டிக்கா 50,000 ரூபாய்க்கான பொருள் உங்க கையில கொடுத்துருவோம் ரைட்டுங்களா டிஎக்ஸனோட எந்த பொருளை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இந்த 160 ப்ராடக்ட்ல எந்த பொருளை வேணா சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 50,000 ரூபாய் ஸோ கம்பெனியோட பிளான் படி பாத்தீங்கன்னா 22,500 எஸ்வி இந்த எஸ்வி பிவி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அகைன் நான் உங்க ட்ரைனிங்ல சொல்லித்தரேன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 3 மாசம் இதை செஞ்சிட்டீங்கன்னா ஸ்டார் ஏஜென்ட்ங்கிற லெவலுக்கு வந்துடுவீங்க முதல் மாசம் செய்யறப்ப 12% போனஸ் கிடைக்கும் அதாவது 2,500 ரூபாய் கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கான ரீட்டைல் ப்ராஃபிட் இது 50,000க்கு ரீட்டைல் ப்ராஃபிட் 20,000 ரூபாய் மொத்தம் 10,000 ரூபாய் ஸோ ஃபர்ஸ்ட் மாசம் 12,500 ரூபாய் கிடைக்கும் செகண்ட் மாசம் பாத்தீங்கன்னா 14,000 கிடைக்கும் தேர்ட் மந்த் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார் ஏஜென்ட்ங்கிற லெவல் வந்துருவீங்க 15,000 ரூபாய் பெர் மந்த் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் 3 மாசத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணதை எடுத்துட்டு 50,000 ரூபாய் நீங்க கெயின் பண்ணிடலாம் வித்தின் 3 months ரைட்டுங்களா சோ இத வந்து இந்த பினாக்கல்ஸ்ங்கிற டீம் உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்கா அழகா கிளீனா உருவாக்கி தராங்க ரைட்டுங்களா சோ 50,000 ரூபாய் எடுக்கிறனால 50,000க்கு 50,000 ப்ராடக்ட் உங்க கையில தான் இருக்கு ஒத்த பீஸா நீங்க கம்பெனிக்கும் கொடுக்கல எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கல நேரா கம்பெனில 50,000 ரூபாய் கொடுக்குறோம் பொருள் 50,000 டைரக்டா வாங்கிடுறோம் வாங்கி நீங்க சேல் பண்ண தொடங்கலாம் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வீட்டுக்கு வந்து சேர்றது ஃப்ரீ இது போக அந்த கேட்லாக் அடங்கிய 24 ப்ராடக்ட்ஸ் கேட்லாக் அடங்கிய 50 ஃபுக்கு ஃப்ரீயா தரோம் உங்களுக்கு எடுத்ததுமே ஒரு விருந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு விருந்து ஃப்ரீயா தரோம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் 5 கம்பெனி ஐஎம்டி சிடிஓ இப்படிப்பட்டவங்கள்ட்ட இருந்து தரோம் இதையவே நீங்க 3 மாசம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களை சித்திபெட் ஃபேக்டரிக்கு நான் சொன்னேன் இல்லையா 47 ஏக்கர்ல நாங்களே விதைச்சு நாங்களே அறுவடை செஞ்சு நாங்களே தயாரிச்சிட்டு இருக்கிறோன்னு அதை நீங்களும் வந்து தொட்டு பார்த்து நீங்க வேற ஏதாவது கம்பெனிக்குள்ள நுழைய முடியுமான்னு கூட பாருங்க போக முடியாது ஆனா நம்ம கம்பெனில போலாம் அதோடைய கான்டெஸ்ட் கூட இப்ப நடந்துட்டு இருக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நீங்க இப்ப புதுசா இருந்தீங்கன்னா இந்த 2 மாசத்துல அந்த 3 டைம்ஸ் அதை செஞ்சீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ எலிஜிபிள் இதோடைய வறுத்து பாத்தீங்கன்னா 15,000 rupees ஏற்கனவே 15,000 ரூபாய் வருமானம் 15,000 ரூபாய் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்க போகுது ரைட்டுங்களா சோ இது மட்டும் இல்ல இன்னைக்கு ஏகப்பட்டவே நம்ம பினாக்கிள்ஸ் செஞ்சிருக்காங்க சோ இந்த ஆளை பத்தி மட்டும் சொல்லிட்டு மீதி இருக்கவங்களை காட்டுறேன்
ஸோ இவர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் பிரதீப்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷ்காரரு. இவர் வாழ்க்கையில இந்த வயசு வரை சட்டே போட்டதில்ல. ஏன்னா இவர் ஒரு ஃபிஷர்மேன். ரைட்டுங்களா? ஸோ இவர் வந்து சர்ட்டே போடாதவரு இன்னைக்கு எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கிறார். அவர் அண்ணன், தம்பிங்க 2 பேருமே இன்னைக்கு இந்த மை ஹோம், மை ஷாப்பை எடுத்து போன மாசம் இவங்களோட இன்கம் கம்மி தான். 12 லேக்ஸ் ரூப்பீஸ். எவ்வளோங்க? 12 லேக் ரூபி. இன்னைக்கு உத்தரப்பிரதேச கலக்கிட்டு வராங்க. சர்ட்டே போடாதவங்க இன்னைக்கு பாருங்க எப்படிப்பட்ட கோட் ஷூட் போட்டிருக்காங்கன்னு. நான் முதல்லயே சொன்ன மாரி தான் நான் சொல்ற அத்தனை விஷயத்தையுமே நீங்க நேருல தொட்டு பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம டீம்ல பாருங்க ஏகப்பட்ட பேர் இதெல்லாமே ஒவ்வொரு போட்டோ ஒவ்வொருத்தருது. ஏகப்பட்ட பேர் நாங்க இன்னைக்கு நடத்தி இன்னைக்கு சாதனை படைச்சிட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் இன்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க மிஸ்டர் சந்திரசேகர் கூட இதுல இருக்கிறாரு. ரவி சார் இருக்கிறாரு, செல்வராஜ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வீட்ட பாருங்க செல்ஃப இந்த மாரி பண்ணி இந்த வியாபாரத்த இந்த பிரான்சிஸ் எத்தன ப்ராடக்ட்ன்னு பாருங்க. ரூ. 50,000க்கு இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் இன்னைக்கு லோ ப்ரொஃபைல்ல ஹை குவாலிட்டில உங்க கையில இருக்கு. சும்மா 4 ஃபேமிலிக்கு குடுத்தாலே நீங்க 50,000த்த தீர்த்தரலாம். உங்க இன்கம் 15,000 3 மாசத்துல அடைஞ்சிரலாம். ஸோ எங்க வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அந்த மாரி தான் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இது எங்க வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு செல்ஃப் தான். ரைட்டுங்களா? இந்த செல்ஃப்லயும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, இத எப்படி ரெக்கார்டிக்கலா வைக்கிறது? கன்சியூமர எப்படி வைக்கிறது? பில்ல எப்படி பண்றது? அவங்களுக்கு வந்து வந்து ஓப்பன் பண்ணி உங்க பிசினஸ வளர்த்தி தர்றதுக்கு எல்லாவித வேலையும் செய்வோம். ஸோ இன்னைக்கு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, நெறைய ஆஃபர்ஸும் கம்பெனி போட்டிருக்கு. 10 ப்ராடக்ட் வாங்குனா ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீ. இந்த மாரி நெறைய ஆஃபர் இருக்கிறனால, இந்த ஆஃபர் வழியிலேயே நமக்கு ஒரு 2000, 3000 எச்சா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நான் விருந்துன்னு சொன்னேன் இல்லையா? போன தடவ நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த விருந்து போட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போனோம். யாரெல்லாம் இந்த மை ஹோம் மை ஷாப் பண்ணாங்களோ, அவங்கள போட் ஹவுஸ் கூட்டிட்டு போனோம். இம்மீடியட்டா நாங்க உடனே இத சிஸ்டமேட்டிக்கா செஞ்சுட்டு வரோம். சோ இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுல ஏறுனவர் நான் காட்டுறேன் மீட்டிங் பேசுவாரு. அவர் பார்த்தீங்கன்னா, மாசம் ரூ. 1,00,00,000 இந்த DXLல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த முன்னாடி போறவர் தான் அந்த கோட் ஷூட் போட்டிருக்கிறவர் பார்த்தீங்கன்னா, அது இவரு தான். மாசம் 1,00,00,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. ரைட்டுங்களா? ஸோ இவங்கள எல்லாம் நீங்க பார்க்கலாம். அவரு தான் வந்து இந்த ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ இவரு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட சீஃப் ட்ரெய்னிங் ஆஃபீசர். இவரு வந்து தன்னுடைய டிப்ஸ் எப்படி சேல்ஸ் பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லி தருவாரு. ஸோ இவரு நம்மளுடைய கம்பெனி டெரிட்டரி மேனேஜர். இவங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம். என்னையும் அங்க பார்க்கலாம். நானும் மீட்டிங் பேசினேன் அவங்க கூட. எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்கங்கிறத நீங்க அங்க வந்தவங்கள்ட்ட கேட்டீங்கனாலே புரியும். அவங்களுக்கு அங்கேயே நெறைய கிஃப்ட் எல்லாம் குடுத்தோம். ஸோ இந்த மாரி இம்மீடியட்டா நீங்க பண்ணதுமே உங்களுக்கு ட்ரீட்டும் கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ ரூ. 1,00,000ல நீங்க ரூ. 1,00,000 ஒரு வருஷத்துல எப்படி போறதுங்கிறத நான் சொல்லி முடிக்கிறேன். சிம்பிள் தான். DXNல பினாக்கிள்ஸ்ங்கிறது ஒரு மாபெரிய டீம். ரைட்டுங்களா? இன்னைக்கு தமிழ்நாடு பூரா அவங்க தான் இருக்கிறாங்க மேக்ஸிமம். அவங்கள்ட்ட பிரெஸ்டீஜியஸான ஒரு சிஸ்டம் இருக்கு. நீங்க ஜஸ்ட் அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா போதுமானது. ரைட்டுங்களா? ஒன்ஸ் நீங்க உள்ள வர்றீங்க, 3 மாசம் நீங்க இத செஞ்சு பார்க்குறீங்க. எந்த லாஸும் ஆகப் போறதில்ல. ஏன்னா, உங்க கையில தான் அந்த ரூ. 50,000வும் இருக்கப்போது. அத நீங்க வித்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இன்கேஸ் ஏதாவது பிரச்சனைனாலும் வி ஆர் தேர் டூ சப்போர்ட். அது ஒன்ஸ் நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயி, இந்த ரூ. 10,000 ரூ. 15,000 இன்கம்ம முழுமையா சாட்டிஸ்ஃபை ஆயி நீங்க எடுத்ததுக்கு அப்புறம், யூ கேன் பி எ என்டர்பிரனர் டூ DXN. ரைட்டுங்களா? அடுத்த கட்டம். கன்சியூமரா இருந்தீங்க. 2வது டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனீங்க. ரூ. 50,000 வாங்கி. இப்ப 3 கட்டம் என்டர்பிரனர் ஆகுறீங்க. நீங்க உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய உங்க ஃபிரெண்ட்ஸ் 6 பேத்துக்கு நீங்க இத பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா, அவங்க இந்த ரூ. 50,000 போட்டு இன்கம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா,
அவங்களோட இன்கம் பாத்தீங்கன்னா 35,000, சாரி உங்க இன்கம் 35,000 இருக்கும், அவங்க இன்கம் 15,000 வர்றக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இத எப்படி நடத்தணுங்கிறதுக்கு நாங்க இருக்கோம் கேரண்டியா. நான் சொன்னேன் இல்லையா, பினாக்கிள் சிஸ்டம் இருக்கு. ஆன்லைன்ல போறனால நான் அந்த சிஸ்டத்த உங்களால விவரிக்க முடியாது. நம்ம நேர்ல பார்த்து நாங்க எல்லாம் தெளிவா உங்களுக்கு சொல்லுவோம். இல்ல உங்கள கூப்பிட்டவங்க, இன்வைட் பண்ணவங்க அந்த சிஸ்டத்த பத்தி உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ரைட்டுங்களா? சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்தது உங்க 6 பேர். நீங்க கொண்டு வந்த 6 பேர். இந்த 3 மாசத்துக்கு அப்புறம். எல்லாத்துக்குமே இந்த விருந்து இருக்க போது. இந்த சித்திஃபெட் ஃபேக்டரி விசிட் இருக்க போது. எல்லாத்துக்குமே இந்த அவார்ட்ஸும், ரிவார்ட்ஸும் இருக்க போது. ரைட்டுங்க. இந்த அத்தன பேத்துக்குமே. சோ நீங்க 6 பேத்த கொண்டு வந்தீங்க. அந்த 6 பேர் அவங்க 6 பேத்த கொண்டு வந்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே நம்ம பினாக்கிள் சிஸ்டம் பேக்ல ஓடி, அது எல்லாத்தையுமே நடத்திட்டே வரும். இப்படி நீங்க நடத்துறப்போ 1லிருந்து 1 1/4 வருஷத்துல யுவர் இன்கம் வில் பி 1,00,000 ரூப்பீஸ். ரைட்டுங்களா? சோ நீங்க ரெடியா இருந்துச்சுன்னா, எங்கள மேல ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா நம்பி வாங்க. ஏன்னா நீங்க ஒத்த ரூபா கூட இழக்க போறதில்ல. ரூ. 50,000க்கு கை மேலேயே ரூ. 50,000 ப்ராடக்ட் எடுத்துக்க போறீங்க. அத நம்ம சேல் பண்ணாலே ரூ. 65,000 திரும்பி வந்துற போது. 3rd டைம் யுவர் ப்ராடக்ட் வில் பி ஃப்ரீ. தென் ஒன்ஸ் அது ஆனதுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்றப்போ இதுல ட்ரிபிள் டைமண்ட்ங்கிற ஒரு பொசிஷன் வருவோம். சோ அதெல்லாம் நீங்க பின்னாடி வர வர தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த ஸ்டேஜ் வரப்போ இது 1 வருஷத்துலருந்து 1 1/4 வருஷத்துல 1 வருஷத்துலருந்து 1 1/4 வருஷத்துக்குள்ள நம்ம இத பண்ணிரலாம். அப்போ உங்க இன்கம் மந்த்லி 1,00,000 ஆஸ் எ பாசிவ் இன்கமா இருக்க போது. ரைட்டுங்களா? சோ நான் முதல்லயே சொன்ன மாரி தான் உங்கள இது உங்க டீம்ல 100 பேர் வந்துட்டா உங்க இன்கம் ரூ. 3,00,000 வரும். இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்ரீலங்காக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க 5 மந்த்ஸ். 22 பேத்த உங்க டீம்ல இந்த பினாக்கிள்ஸ் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் எடுக்க வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு குவாலிஃபைட், அதாவது ரிப்பீட்டாவே நீங்க எடுக்கிறவங்களே திருப்பி திருப்பி எடுத்தாலும் சரி, இல்ல புதுசா வரவங்க சரி, மொத்தம் 22 டைம் அந்த நீங்க எடுத்துட்டீங்கன்னா, உங்க டீம்ல நீங்க ஸ்ரீலங்காக்கு அழகா பீச் ரிசார்ட்ட என்ஜாய் பண்றக்கு கம்பெனி கூட்டிட்டு போறாங்க. ரைட்டுங்களா? சோ இன்னும் பல டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. அத நீங்க உள்ள வர வர நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்பதைக்கு 1,00,000 வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் 3,00,000 நீங்க நம்புங்க. அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கு என்னோட இன்கம் மோர் தென் 3,00,000 தான் இருக்கு. நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? சோ இது மட்டும் இல்ல. நான் முதல்லயே சொன்ன மாரி தான். இந்த பினாக்கிள்ஸ் உங்கள சேர்த்தி விட்டுட்டு, அப்படியே எப்படியா செஞ்சுருங்க அப்படின்னெல்லாம் செய்ய மாட்டாங்க. உங்க கூட நின்னு அந்த புக்லெட் வந்து இன்னைக்கு தயாரா உங்க கையில கிடைச்சிரும். நீங்க சேர்ந்ததுமே உங்க கையில கிடைச்சிரும். எப்படி மக்கள உங்க ப்ராடக்ட்ட பார்க்கறக்கு இன்வைட் பண்றது, கான்டாக்ட் பண்றது, எப்படி அத ஓப்பனிங் செரமனி பண்றது, எப்படி கிரவுட கூப்பிடுறது, இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்து, நாங்களும் அங்க கூட வந்து நின்னு, மீட்டிங்க பண்ணி, இனாகிரேட் பண்ணி, உங்களுக்கு அந்த 3 மாசமே தொடர்ந்து உங்களுக்கு புரிய வச்சு, இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் அவங்களுக்கு புரிய வச்சு, நீங்களே அதுக்கப்புறம் ஈஸியா தானா விக்கிற அளவுக்கு நாங்க என்ன பண்ணிருவோம், உங்க கூட இந்த பினாக்கிள்ஸ் வந்து இருக்கும். அதனால நீங்க எந்த ரூபத்திலயும் பயப்பட வேண்டியதில்ல. நீங்க எங்கள நம்பி வர்றது மட்டும் தான் விஷயம். பாருங்க இது எல்லாமே நாங்க பண்ணுவோம். நோட்டீஸ், புக்லெட் குடுப்போம். கன்சியூமர் ஃபாலோ அப் எப்படி பண்றது, எல்லாமே நீங்க வந்து லோன் எடுத்து வந்தீங்கன்னா கூட, ரைட்டுங்களா? 5 மந்த்ஸ் அதாவது 15,000ங்கிறது பார்த்தீங்கன்னா, 30% ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் ரிட்டர்ன். ரைட்டுங்களா? வொர்ஸ்ட் கண்டிஷன் நவீன் எப்பொழுதும் சொல்ற மாரி வொர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கூட, 5 மந்த்ஸ்ல நீங்க லோன் எடுத்து வந்தா கூட, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அச்சீவ் பண்ணி அத அடைச்சிரலாம். ஏன்னா, லோ ப்ரொஃபைல் கம்மி காசு பட் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட். மெயினா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட். ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தீரக்கூடிய ப்ராடக்ட்ல, அதனால நமக்கு ரீபர்ச்சேஸ் கண்டிப்பா இருந்தாகும். வாங்குனவங்களுக்கு ப்ராடக்ட் பேசும். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மிராக்கிளஸ் டெஸ்டிமோனியல் ப்ராடக்ட்ஸ். ஜஸ்ட் கோ அண்ட் புட் Googleலயோ, YouTubeலயோ டிஎக்ஸ்என் ப்ராடக்ட்ஸ பத்தி பாருங்க. நீங்க ஆச்சரியப்பட்டுருவீங்க. அந்த மாரி ஒரு ப்ராடக்ட்டே பார்த்திருக்கவே மாட்டீங்க. ரைட்டுங்களா? சோ நான் முதல்லயே சொன்ன மாரி தான். வாட் டிஎக்ஸ்என் வில் கிவ்னா, நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்சியல் ஃப்ரீடம் குடுக்கும். இங்க நான் முதல்லயே சொன்ன மாரி ஒரு ரூ. 1,00,00,000 சம்பாரிச்சுட்டு இருக்கிறாரு. உங்க பக்கத்துல இருக்கிறவர் ரூ. 3,00,000 சம்பாரிச்சுட்டு இருக்காரு. இன்கமும் கிடைக்கும். பாதுகாப்பு. பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா,
இன்னைக்கு என் டீம்ல 40,000 பேர் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு டிஎக்ஸ்என் பிசினஸ் செய்யலைங்கிறதுக்காக இந்த 40,000 பேர் செய்யாமையா இருக்க போறாங்க? கண்டிப்பா இல்ல. அவங்க செய்ய தான் ஆட்டோமேட்டிக்கா உன்னி இன்கம் ஏறதான் செய்யுமே தவிர, அந்த அளவுக்கு பாதுகாப்பான வருமானம் கிடைக்கக்கூடிய இடம். 2வது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த டிஎக்ஸ்என் மூலம் நான் 31 நாட்ட விசிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் 13 12th வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அம் கோயிங் டூ ஆல்மட்டிங்கிற ஒரு இடத்துக்கு. கஸ்கஸ்தான்ல இருக்குது. இப்படி வருஷத்துக்கு 3 வெளிநாட்டு பயணம் ஃப்ரீயா நம்ம கம்பெனியே பண்ணி தராங்க. நம்ம ஜாலியா ஏறி போயிட்டு வந்தா போதுமானது. ரைட்டுங்களா? ஸோ ஹெல்த் கிடைச்சிருது, வெல்த் கிடைச்சிருது, நேர சுதந்திரம் கிடைச்சிருது, டிராவலும் கிடைச்சிருது. நேரம் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கனால பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வேலை செஞ்சா ரூ. 1000 கிடைக்கும். 16 மணி நேரம் வேலை செஞ்சா ரூ. 2000 கிடைக்கும். கரெக்ட்டா இல்லையா? எவ்வளோ நேரம் இன்வெஸ்ட் பண்றோமோ, அவ்வளோ நேரத்துக்கு பணம் தரப்போறோம். நம்மளால மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் தான் இன்வெஸ்ட் பண்ணிற முடியும் ஒரு நாளைக்கு? 24 மணி நேரம் தான் இன்வெஸ்ட் பண்ணிற முடியும். இந்த 24 மணி நேரத்துல மீறி போனா ரூ. 3000 சம்பாதிக்கலாம். இல்ல உங்க கணக்குக்கு தகுந்த மாரி பார்த்துக்குங்க. ஆனா எனக்கு இருக்கிறது இந்த 40,000 பேரும் ஜஸ்ட் 1 ஹவர் வொர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோங்க? 1 ஹவர் அவங்களுக்கு வேண்டி வொர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 40,000 மணி நேரம். ரைட்டுங்களா? உங்க 24 மணி நேரத்த வச்சு எத்தன வருஷம் ஆகும் என்ன புடிக்கிறக்கு நீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40,000த்த நீங்க 24 வச்சு நீங்க பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 40 வருஷத்துக்கு மேல ஆகும் என்ன புடிக்கிறதுக்கு. உங்க லைஃப் டைமே போயிடும். ஆனா இன்னைக்கு அந்த நேரம் வந்து அதுதான் பார்த்தீங்கன்னா லிவரேஜ். டைம் லிவரேஜ் இருக்கு, பீப்பிள் லிவரேஜ் இருக்கு. எல்லாமே நமக்கு லிவரேஜா இருக்கு. ஹெல்த், வெல்த், செக்யூரிட்டி, டைம், ஃப்ரீடம் கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. உன்னி இத ஆழமா தெரிஞ்சுக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு ரெவல்யூஷனரி இண்டஸ்ட்ரியா இன்னைக்கு மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ நீங்களும் இந்த பிரைவேட் ஜெட்ல போலாம். இன்னைக்கு எல்லாருமே நம்ம லீடர்ஸ் போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்காகவும் அந்த ஜெட்டு காத்து இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இவங்க எல்லாருமே நம்ம டீம்ல உள்ளவங்க தான். இன்னைக்கு அந்த விருந்துக்கு போயிட்டு வந்த ஒரு வீடியோ கிளிப்பிங். உங்க நம்பிக்கைக்கு வேண்டி அத போட்டேன். ஸோ எப்பொழுதும் சொல்றதா, எ ஜர்னி ஆஃப் 1000 மைல்ஸ் பிகின்ஸ் வித் எ சிங்கிள் ஸ்டெப்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு பெரிய ஜர்னி, ஒரு பெரிய சக்சஸ் இல்ல ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் போணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸோ இன்னைக்கு ரெடியா? அதுக்காக இன்னைக்கு டிஎக்ஸ்என் உங்களுக்காக காத்திருக்குது. நீங்க நிச்சயமா ஒரு மில்லினியர் ஆக முடியும். We will meet at the beautiful beaches of the world. Thank you. Thank you so much. Naveen. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ஜேக்கப். மிக அழகா எளிமையா நம்ம பினாக்கிள் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் எடுத்து எந்த அளவுக்கு நம்ம இன்கம் ஏர்ன் பண்ண முடியும், அதே மாதிரி கம்பெனி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, நம்ம பினாக்கிள் டீமா எவ்வளவு சப்போர்ட் பண்ண போறோம்னு ரொம்ப எளிமையா நீங்க சொன்னீங்க. பிளஸ் மார்க்கெட்டிங் பிளானும் மாசம் 1 lakh earn பண்றது எப்படி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு என்னோட 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பிஇ முடிச்சு எம்பிஏ முடிச்சு அமெரிக்கா போயிட்டு வந்து எல்லாமே பண்ணியும் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எளிமையான ஒரு சிஸ்டம், இட்ஸ் ரைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் எவ்ரிபடி. 18 வயசுக்கு மேல இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க ஒர்க் பண்ணுங்க, பிசினஸ் பண்ணுங்க, படிங்க. ஆனா உங்க ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணாம இது பண்றதுக்கு திஸ் இஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம பினாக்கிள் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ்ல நம்ம ஃபுல் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். அதுதான் பெரிய விஷயமே. இன்னைக்கு 1.5 லட்ச ரூபா போட்டு ஒரு பொட்டி கடை கூட எடுத்துங்க, எடுத்தாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கு, எவ்வளவு காம்படிஷன் இருக்கு, பக்கத்துலயே உங்களோட கடை ஓப்பன் பண்ணிடுவோம். அது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். இதுல எதுவுமே ரிஸ்க் இல்ல. எனக்கு டிஎக்ஸ்எனே ரிஸ்க் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நம்பணும், அவ்வளவுதான். அதே மாதிரி எங்களை நம்பணும், நம்ம சிஸ்டமை நம்பணும். ஏன்னா ரெடிமேட் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி எல்லாம் வந்து அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, 40 வருஷம் கழிச்சு இன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சிஸ்டம் கிரியேட் பண்ண 40 வருஷம் ஆச்சு. அடுத்த 7 தலைமுறைக்கு அவங்க இருப்பாங்க. நம்மள ஆல்ரெடி சிஸ்டம் ரெடிமேடா இருக்கு, பினாக்கிள் சிஸ்டம். அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணோம், டூப்ளிகேட் பண்ணோம். அதுக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ண போறோம். அதனால நீங்க வந்து 100% யூ கேன் ட்ரஸ்ட் அண்ட் டூ இட். இதுலயே ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களும் அந்த நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் மந்த் சிட்டிப்பேட்டுக்கு நீங்க அந்த 3 months கண்டினியூஸா பண்ணணும். அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, அதையும் பண்ணுங்க. புதுசா வந்து இருக்கிறவங்களும் தைரியமா நீங்க வந்து இதுக்குள்ள வாங்க. வந்தீங்கன்னா 100% நம்ம லட்சாதிபதி ஆகணும்னா நம்ம தான் முடிவு பண்ணணும், என்னைய பொறுத்த வரைக்கும். இல்லைங்களா? பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க.
தே வில் ஸ்டீல் அவர் ட்ரீம்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரஸ்ட் ஃபர்ஸ்ட் யுவர் செல்ஃப், 100% வில் கெட் சக்சஸ். சரிங்களா? எல்லாரும் 1 lakh நீங்க நோக்கி போவோம். யாரெல்லாம் நம்மளை ஏற்றினாங்களோ அவங்க தானா வருவாங்க. அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க ஜெயிக்க மட்டும் தான் நீங்க யோசிக்கணும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.